வெல்கம் டு கார்கி கிச்சன். நான் இன்றைக்கி பருப்பும் முருங்கைக்கீரையும் சேர்த்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி உள்ள ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறேன். கார்கி கிச்சன் முதல் முறையாக பார்க்குறவங்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு துவரம் பருப்பை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு பெங்களூர் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். 3 பச்சை மிளகா, ஒரு 3 பல் பூண்டு, அதையும் சேர்த்து 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போதுமே பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்தோன்னா அந்த பருப்பில் பிடிச்சி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு வாட்டர் விட்டுட்டு நான் 3 விசில் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு குக்கர் போல் அதுக்கு அனுசரித்து நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்துட்டு நம்ம முருங்கைக்கீரை குழம்புக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நான் 1 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு மஞ்சள் தூள், இதே அளவு நான் பருப்புலையும் போட்டிருக்கேன். 6 பல் பூண்டு எடுத்து வச்சேன், அதில் 3 பல் குக்கரில் போட்டிருக்கேன், 3 பல் வந்து அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி 3 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம், அது பச்சை ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது நான் நல்லா தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டேன். அது மிக்ஸி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரும் எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். சூடாக இருக்கும்போதே நம்ம மசிச்சிட்டோம்னா ஈஸியாக மசிஞ்சிரும். வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் குக்கரும் இந்த மாதிரி ஒன்று வாஷ் பண்ணி இதுலேயே சேர்த்துக்கிறேன். நான் கேஸில் வச்சுருக்கேன். அதோட நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்த விழுதையும் இதில் சேர்த்துடலாம். இது வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச வாட்டர், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் விட்டுட்டு இதுலேயே விட்டுடலாம். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம முருங்கைக்கீரை சேர்க்கணும். நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு வேணும். இது 1 கப்பு முருங்கைக்கீரை வந்து நான் நல்லா ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும்தான் அதில் கொதிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். உடனே மூடி வச்சிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம்.
கடாயில் கொஞ்சமாக 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் ஒன்று சூடாகட்டும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நான் கடுகு சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு கருவேப்பிலை தேவையில்லை. இதில் சேர்த்துட்டு உடனே நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் இது இப்படி மூடியே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாம் அந்த குழம்புல இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப காரம் இல்லாததுனால குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.